என்னன்னா, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர், நீ நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவன் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிற. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன் நமக்கு தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு இந்த தேவன் எப்படியாப்பட்டவன் என்று தெரிஞ்சாக்கா எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோம். இந்த பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேவன், இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனுக்கு காணும்போது, அந்த மனுஷனை காணும்போது என்ன பண்றாங்கன்னா பயப்பட்டாங்களாம், நடுங்கினாங்களாம். புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேவன் எப்படியாப்பட்டவர்? செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட்டு திரும்பும்படி செய்த தேவன். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன்னாக்கா, வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படின்னா இங்கிலீஷ் ஜெய்ஜாண்டி உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பாரு இஸ்ரவேல் தேவன், இஸ்ரவேல் சொல்லிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு சின்ன கோலியாத்துக்கு பயந்து என்ன பண்றாங்கனாக்கா, அந்த இடத்தை விட்டு பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலக்கி என்ன பண்ண ஓடி போனான். யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். ஒரு மனுஷனுக்கு பயப்படுறதுக்காக இல்ல. ஏன்னா அந்த சராசத்தையும் படைத்த தேவன் உங்களோடு இருக்கும்போது இந்த சூழ்நிலை கண்டியா பயந்து போகிறீங்க, இந்த கடை பிரச்சனை கண்டியா பயந்து போகிறீங்க, இந்த நெருக்கத்தை கண்டியா நம்ம பயந்து போய் கொண்டு இருக்கிறோம், நம்ம சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்தை கண்டியா நம்ம பயந்து போய் கொண்டு இருக்கிறோம். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். உன்னை இனத்துக்கு அழைத்திருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படிதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எப்படியாப்பட்ட தேவன்னாக்கா, மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோசித்து பாருங்க. எல்லாரும் காட்டிலும் பாவியில பிரதான பாவியா இருக்கிறோம். ஆனா அந்த பாவிக்குள்ள தான் வாசம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட தேவன்? பெரிய தேவன். அதான் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். அப்போ யோசித்து பாருங்க, உனக்குள்ள பெரியவர் நீங்க உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னாக்கா, இந்த சூழ்நிலைக்கு நீங்க பயந்து போகவே மாட்டீங்க. இந்த கோலியாத் வரான், அவன் தேரக்குள்ள 18 அடி உயரமா இருக்கிறான். இவனை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? பயந்து முகத்துக்கு விட்டு விலகி ஓடுறாங்க. ஆனா அவங்களோட இருக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி அவங்க உணர முடியல. இன்றைக்கு அப்படியேதான் இந்த சூழ்நிலை கண்டு நீங்க பயந்து ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பயத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்காதபடி அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவாகத்தின் ஆவி கர்த்தர் கொடுத்து இருக்கும் போது, உங்களுக்கு ஜெயித்து தருகிற தேவன் உங்களோடு இருக்கும் போது, இந்த பிரச்சனை கண்டு எதுக்கு நீ பயந்து கொண்டு இருக்கிறாய்? பயப்படுத்துகிற சத்துருவனை விட்டு விலகி போகும்படி உனக்கு ஜெயித்து கொடுக்கிற தேவன், பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த வசனத்தின்படி என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், இந்த தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி நீங்க அறிஞ்சீங்கன்னாக்கா, இந்த சூழ்நிலைக்கு நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலாக கடந்து வரும்போது, பார்வோன் சேனை பின்னால தொடர்ந்து வரும்போது பயப்படுறாங்க. எனக்கு அங்க எகிப்துல அடக்கம் பண்ண இடம் இல்லாத வனாந்தரத்தை அடக்கம் பண்ண கொண்டு வந்தீங்களா என்று சொல்லி பயப்படுறாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவனை கொண்டு போவேன். அது என்ன எப்படியாப்பட்டது? நீங்க கையில் நாட்டாததும் கட்டாததுமான இடத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது எப்படியாப்பட்ட தேசமா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்போது, எகிப்தின் ஜனங்களை கண்டு அவங்க பயப்படுகிறாங்க. ஐயோ என பின்தொடர்கிறாங்க என்று சொல்லி, தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி அவன் கண்களுக்கு முன்பதாக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து பார்வோன் சேனை நடுங்கத்தக்கதான காரியங்கள் கர்த்தர் செய்து அவங்க பார்த்தோம்.
இந்த தேவனை மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தாங்க. இந்த பயம் உங்களுக்குள்ள கடந்து வரும்போது நீ ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லி மறந்து போய்விடுகிறோம். ஏன்னா அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்துல வைக்கும்படி நான் விரும்புகிறேன். நீ இந்த தேவனை நீ அறிந்து கொண்டாக்க அவனுக்கு தோல்வே இல்லை. உனக்கு எப்பவுமே ஜெயமா தான் இருக்கும். உன் கடன் பிரச்சனை மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் நிந்தனை மாறும், உன் அவமானம் மாறும், உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன்னாக்கா வல்லமை நிறைந்த தேவன். இந்த உலகத்தில் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர் தான் நம்முடைய இயேசப்பா. இந்த தேவத்தை தான் நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நீ அறிந்தாக்கா எதுக்குமே நீ பயப்பட மாட்ட. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அறிந்தும் கண்டும் உணர்ந்தும் பயப்படுகிறாங்க. மனுஷனுக்கு வெற்றி விலகி ஓடி போகிறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இந்த 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. நம்ம ரெட் லைன்ல இருக்கிற மட்டும் வாசிங்க. அப்போது தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு ஏமாத்திர யார் சொல்றது? தாவீது ராஜா. இந்த தாவீது எப்படியாப்பட்டவர்னாக்கா தேவன் எப்படியாப்பட்ட தேவன் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். இந்த கோலியாத்தை பார்த்து அவனுக்கு பயம் வரல. இந்த பிரச்சனையை பார்த்து பயம் வரல. இந்த தோல்வியை பார்த்து பயம் வரல. இந்த அவமானம் பார்த்து பயம் வரல. இந்த நிந்தனையை பார்த்து அவனுக்கு பயம் வரல. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகும் என்று சொல்லி அதை பார்த்து அவனுக்கு பயம் வரல. ஜீவனுள்ள தேவன் நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் யார்? பயமுறுத்துகிறவன் யார்? உங்களை நடுங்க பண்ணுகிறவன் யார்? உங்களை சோர்வடை பண்ணுகிறவன் யார்? இந்த பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போகிறதுக்கு உனக்கு நடுக்கத்தை கொண்டவர்கள் யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலாஸ்தான் எப்படின்னா பெலாஸ்தான் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது வைரக்கமாய் எழுந்து நிற்கிறான். நம்ம இப்படிதான் பார்க்கிறோம். இந்த தேவன் எப்படியாப்பட்டவனை அறிந்து கொண்டாக்கா இந்த தாவீதை போல வைரக்கமா நிக்க, தாவீதை போல கர்த்தருக்காக வைரக்கமா நிக்க இவன் எம்மாத்திரம். இந்த சொத்து என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. என் குடும்பத்தில் ஜனங்கள் தொட முடியாது. இவன் என் குடும்பத்தை நெருங்க முடியாது என்று சொல்லி வாதையும் கூடாரத்தை அணுகாது என்ற வசனம் சொல்லுகிறது அல்லவா? உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி நீ ஜெயித்துடுவாய். நீ தைரியமா பேசிடுவாய். திருப்பி வாசிங்க, கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய சேனைகளை ஏமாத்திரா இவனை பயந்து இவனை பார்த்து நான் பயந்து ஒழிஞ்சு நிற்கிறீங்க. இவன் ஏமாத்திரா. உங்களோட இருக்கிற தேவன் எப்படியாப்பட்ட உங்களுக்கு தெரியுமா? இவன் ஏமாத்திரும். விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் ஏமாத்திரும். யார் உங்களுக்கு தளபதி? கர்த்தர் தான் உனக்கு தளபதி. அதான் சொல்றாரு, தேவனுடைய சேனை நிந்திக்கிறது. யாருடைய சேனை அது? தேவனுடைய சேனை தான். நீங்க எல்லாம் தேவனுடைய சேனையா இருக்கும் போது இந்த பெலாஸ்தர் ஏமாத்திரும். இவனை கண்ணியா பயப்படுறீங்க. இந்த பிரச்சனை கண்ணியா பயப்படுறீங்க. உன் வேதைய கண்ணியா பயப்படுற. உன் உடம்பு பிரச்சனை கண்ணியா பயப்படுற. நீ எதற்காக பயந்து இருக்கிற? உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொன்னா நீ எதுக்கும் பயப்பட மாட்டே. தாவீது சொல்லுகிறான், நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சிங்கத்தின் வாயை கிழித்துப்பட கர்த்தர் பலத்தை கொடுத்தார். கரடியின் வாயை கிழித்துப்பட பிரச்சனை மேற்கொள்ள கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். இவன் ஏமாத்திரம் என்று சொல்லி தைரியமா வந்து நிற்கிறார். அதே சாமுவேல் 1:17-45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி பயத்தோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வர எத்தனை வர நீ பட்டயத்தை கொண்டு வர, ஈட்டியோடு கேடகத்தோடு பயம்புறுத்த வர. ஆனா நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வரனா. நீ யார நிந்தித்த? என் சேனாதிபதியை நிந்தித்த. அவர் நாமத்தை கொண்டே வர. நீ எத்தனை கொண்டு நம்பி வந்துருக்கிற? பட்டயத்தை கேட்டு நம்பி வந்துருக்கிறடா. நான் யார நம்பி தர வாழ்ந்துருக்கிறேன்? நான் யார நம்பி தரமா வாழ்ந்து என்ன ஜீவனோட வைத்து இன்ன வரைக்கும் பாதுகாத்து எல்லா தேவைகளும் சந்திக்கிற அந்த சராசரி படைத்த தேவனை நம்பி நான் வாழ்ந்து இருக்கிறேன். இவரை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படக்கூடாது.
உன் சத்துருக்கு நீ எதிர்த்து நின்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? உன் பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போகாத, எதிர்த்து நில். மலையை பார்த்து என்ன சொல்றாரு? உன் பிரச்சனையை பார்த்து பேசுன்றாரு. மலையை பார்த்து பெழுந்து போனா பெழுந்து போகும். உன்னுடைய சூழ்நிலை மாறணுமா? இந்த தேவன் உன்னுடைய சூழ்நிலை மாற்றிப்படுகிறது உன்னோடு தான் இருக்கிறான்னு சொல்லி நீ உணரலையா இன்னும்? இதுதான் பயம் உனக்குள்ள வந்து கொண்டு. இந்த பயம் வந்துச்சுன்னா கர்த்தரை மறந்து போயிடும். ஆனா தாவீது ராஜாவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன், நான் அந்த தேவனை அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஜெய் தாண்டிக்குள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மகிமை உள்ள தேவன். அவர் நாமத்துக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாது. அவர் சொன்னால் ஆகும், கட்டளைத்தான் நிற்கும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலா என்று சொல்லும் போது அது இறையாத நின்று போனது. அப்படியேப்பட்ட தேவத்தை தான் நீங்க சுமந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தேவன் உங்களோடு இருக்கும் போது இந்த பிரச்சனை கண்ணியாம் பயந்து போய் கொண்டிருக்கிறீங்க. இந்த நெருக்கத்தை கண்ணியாம் பயந்து போய் கொண்டிருக்கிறீங்க. உன்னை அழைத்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஏன்னா பெரிய காரியங்களை செய்யும்படி தான் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த தாவீது பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்கா 46 வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படியா ஒப்பு கொடுப்பார்? நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலாஸ்தருடைய பாளையத்தின் பிணை கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் என்று பூலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த தேவன் எப்படியாப்பட்டவரா? எப்படியாப்பட்டவரா? உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிற இஸ்ரவேல் தேவன் பாரு, பூலகத்தை எல்லாம் அறிஞ்சு கொள்வாங்கப்பா. இந்த பூமி அவன் கையில ஒப்பு கொடுக்கிற, சுகந்தரித்துக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன், அறிந்து கொள்வாங்க. அவன் எழும்பட்டோம், கர்த்தர் எழும்பட்டோம். உன் தேவன் பெரியவர் என்று சொல்லி பூமியில இருக்கிற ஜனங்கள்லாம் அறிந்து கொள்வாங்க. உன் கையில் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பூமியில இருக்கிற ஜனங்கள்லாம் அறிந்து கொள்வாங்க. இப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நீ நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். எதனா இருக்கட்டாங்க பரவாயில்ல, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, என் தேவன் எப்படியாப்பட்ட தேவன் என்று சொல்லி நீங்க உணர்ந்தீங்களாக்கா இந்த பிரச்சனைகளை நீங்க சோர்ந்து மாத்திரம் போக மாட்டீங்க. எவ்வளோ பாடு வரட்டும் பரவாயில்ல, மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கர்த்தர் கொடுத்துருவா. பவுல் ஜெபம் பண்ணுகிறார், 3 தான் ஜெபம் பண்றார். இந்த முழு கொடுக்கப்பட்டுக்குதாப்பா, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு மேற்கொள்ள கிருபை கொடுங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஏசப்பா அந்த பாடு இருக்குதா, ஆனா இந்த பாடுகள் மத்தியிலும் என் கிருபை உன்னை தாங்கும். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமா விளங்கோ. உனக்கு பாடு இருக்கும், நெருக்கும். மனுஷனே இல்ல, பாடலாத மனுஷனே இல்ல, இருக்கும். ஆனா பாடுகள் மத்தியிலும் நடத்த நான் பெரியவராய் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது எத்தனை பிரச்சனை, எத்தனை பேர் எழும்பி நின்றாங்க. எவ்வளவு பேர் எழும்பி நின்றாலும் இந்த பெரிய தேவன் உங்களோடு இருந்துட்டாக்கா ஒருவரும் எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களை செயல்படுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அதான் சொல்றாரு, பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பூமியில இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வாங்கப்பா. இந்நாள் வரைக்கும் என் தேவன் நினைத்து கொண்டு இருந்தாயா? என்ன பயம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, என்ன பயம், என்ன பிரச்சனை இருக்குது, இது கண்டு நீங்க சொல்லுங்க. இந்த பிரச்சனை என்ன மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள கர்த்தர் பலத்தை தருவார், இதை ஜெயிக்க பலத்தை தருவார். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வாங்க, நான் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன், இதை தப்பிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி, எல்லா கண்களும் பார்க்கும்படி கர்த்தர் மகிமையான காரியங்களோட வாழ்க்கையை செய்திருவார். தாவீது ராஜா என்ன பண்றாருனாக்கா, ஆடுகள் பின்னால் சுற்றித்தான் தெரிஞ்சிருந்தாரு. ஆனா அவருடைய தேவனை விட்டு விலகவே இல்லை. இன்னைக்கு நம்ம வேலைன்னு ஓடுறோம், ஜெபத்தை மறந்து போடுறாங்க, வேதத்தை வாசிக்க மறந்து போகிறங்க, தேவனை துதிக்க மறந்து போகிறங்க. ஆனா இவனு பாருங்க, தன் தகப்பனாலும் தன் குடும்பத்தினாலும் இவன் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் என்ன தள்ளாத தேவன் என்னோடு இருக்கிறார். பெரிய தேவனை தேடி வந்திருக்கிறார். நான் இடைவிடாத இவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆடுகள் மேய்த்து கொண்டே ஆராதித்துக் கொண்டு இருந்தான். அதுதான் ஏசப்பா பார்த்தார், இவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், இவன் என்னையே தேடுகிறபடியால் இவனை நான் இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி
எங்க கொண்டு போறாரு? வெளியே கொண்டு வரா. இது வரைக்கும் அவன் பட்டை எங்க பிடிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் பலத்தை கொண்டே சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். எனக்கு இப்ப ஞானம் இல்லையாப்பா, எனக்கு படிக்க முடியலையாப்பா, இது செய்ய முடியாதாப்பா, இந்த வேலை என்னால முடியாதாப்பா, இருக்கிற பலத்தோட நீ போ, நான் உனக்கு பலத்தை தந்து உன்னை ஜெயிக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் தாவீது ராஜா மூலியமா எப்படியா நிறைவேற்றி காண்பித்து கொடுத்தாரோ கர்த்தர் உன் வாழ்க்கையை நிறைவேற்றி காண்பித்து கொடுப்பார். என்னத்துல கொஞ்சம் தானப்பா இருக்கிறது, எப்படிப்பா இத்தனை பேர் நான் போஷிக்கிறது, எப்படிப்பா என் குடும்பத்தை ரன் பண்றது, எப்படிப்பா வீட்டுடைய காரியங்களை பொறுப்படுத்தி இவ்வளவுதான்ப்பா இருக்கிறது. இல்ல, இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கும் போது உன்னை அநேகத்தில் நான் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். இந்த தாவீது ராஜா எல்லாம் மறந்தாலும் பரவாயில்ல. யோசித்து பாருங்க, தாய் தகப்பனால் தள்ளப்பட்டிருந்தா எப்படி இருக்கும், அவன் தனிமையா இருந்தா எப்படி இருந்திருக்கும். எப்படின்னா இந்த சாமுவேல் வராரு ஆர்டினேஷன் பண்றதுக்கு, யார கர்த்தர் சொல்றாரு போயிட்டு என்ன பண்ணு, நீ போயிட்டு ஆர்டினேஷன் பண்ண அனுப்பும் போதா இவனை ஆள் விட்டு அனுப்புல தெரியுங்களா? அவனை கூப்பிடல. யோசித்து பாருங்க, அவனை ஒரு பொருட்டா கூட இல்ல. எல்லாரும் ராணுவத்துல இருக்கிறவங்களாம் கூப்பிடுறாங்க, ஆனா இவன் தாவீது ராஜா மட்டும் கூப்பிடல. யோசித்து பாருங்க அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, ஒரு தேசத்துக்கே தீர்க்கதரிசி, ஒரு மதிக்கத்தக்க தேவ மனுஷன் வந்திருக்கும் போது அவர் வரும்போது அவர் கூப்பிட்டு ஆள் அனுப்பல. ஆனா கர்த்தர் ஆள் அனுப்புற போய் என் கையை கூப்பிடும். இதுதான் நீங்களும் நானும் இதுதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர் தான் பெரிய தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ பட்டியிட்டும் கேடியத்தை நம்பி வந்து இருக்கிறாய். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேல் ராணுவ சேனாபதியை நம்பி நான் வந்து இருக்கிறேன்ப்பா, அவர் நாமத்தினால வந்து இருக்கிறேன்ப்பா. இவர் எப்படியாப்பட்டவர் எனக்கு தெரியும். உன் கையில இன்னைக்கு என் கையில உன்னை ஒப்பு கொடுப்பா, உன் தலையை நான் துண்டித்து போடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி போனது போல தலையை துண்டித்து போடும்படி கர்த்தர் கிரியை செய்தான். அவன் பட்டயத்தை கொண்டு எடுத்து என்ன பண்ற, அவன் தலையை துண்டித்து போட்டா. அது யாருடைய பட்டயம்? நம்மளுடைய பட்டயங்க. சத்துரு இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இந்த தேவன் எப்படியாப்பட்டவன் என்று சொல்லி உனக்கு காண்பிச்சு கொடுத்த அந்த வெளிப்பாடை அவன் திருடி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் திருடி வைத்துக் கொண்டு என்ன சொல்றதுனாக்கா, அந்த குழந்தைக்கு பூச்சாணி காட்டுவாங்க, அது பாரு, உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். இதை கண்டு நீ பயந்து போகாதே, உனக்கு இருக்கிற பெரியவர் இந்த பூமியில இருக்க ஜனங்களா அறிந்து கொள்வாங்க. இதோ இவங்க ஆராதிக்கிற தேவன் தான்ப்பா ஜீவனுள்ள தேவன், இவங்க நம்ம பின்பற்ற என்று சொல்லி தேடி வருவாங்க. இப்படிதான் நம்ம வாழ்ந்து காட்டணும். தாவீது ராஜா வாழ்ந்து காட்டினாரு. அதனாலதான் ஆளை அனுப்பி அவனை கொண்டு வான்னு சொல்லும் போது யோசித்து பாருங்க. இந்த சிறிய தாவீது ராஜா வரும்போது ஏசப்பா சொல்ற, எழுந்துடு, இப்ப எழுந்துடு. அது மட்டும் யார் உக்காந்துக்கிறது? தீர்க்கதரிசி, மதிப்புக்குரியவர் உக்காந்துக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி வராரு. அவன் எப்படி இருக்கிறான்? சின்னவனா இருக்கிறான், அழகா இருக்கிறான். யூனியப்பா ராஜாவா தேர்ற மதிப்பு எப்படி கொண்டு வர நம்ம கர்த்தரு சிங்காசனத்தை அசைக்கும்படி கர்த்தர் செய்திருவார். இந்த தேவன் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். இப்ப நம்ம வாசிக்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 15-18 நம்ம வாசிக்கலாம். இந்த லாஸ்ட்ல மட்டும் வாசிங்க. கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களையும் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாது விந்தீர்களேயானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழலின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நீ வணங்கலாக்க என்ன போட்டுருவேன்? நீ எரிக்கிற சூழல போட்டுருவேன். உன்னை என்ன பண்ண, என் கைக்கு தப்பி வைக்கிறவன்னு எந்த தேவன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பயமுறுத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. ராஜா கிட்ட போய் சொல்றாரு, இந்த காரியத்தை சொல்ல எனக்கு அவசியமே இல்லப்பா, எனக்கு கொண்டு போட கூட பரவாயில்ல. உனக்கு சொன்ன நம்ம ஒரு பெரியாள் வந்தாக்கா அவங்ககிட்ட எப்படி பேச சொல்லுங்க, கை கட்டுறேன். ஆனா ராஜா சொல்றாங்க, இதுக்கு அவசியமே இல்லை, நான் சொல்ல மாட்டேன். அது கீழே வசனம் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன் எங்களுக்கு தெரியும். எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த பயம் காட்டு இந்த பூச்சனத்துக்காக நாங்கள் பயப்பட மாட்டோம். நான் ஆராதிக்கிற தேவன் எரிகிற சூழ்நிலைக்குள்ள தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவங்க தீர்மானம் பண்றாங்க. தீர்மானம் பண்ணி என்ன சொல்றாங்க? ராஜாவை உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிக்க அறிக்கை பண்றாங்க. நல்லா யோசித்து பாருங்க. இது வெளிப்பாடு கர்த்தருக்கு வசனமா சொல்றாரு. இந்த தாவீது சொல்லுகிறார், இன்றைக்கு என் கையில ஒன்னு ஒப்பு கொடுப்பான்னு தீர்க்கதரிசனமா வெளிப்பாடா சொல்றாரு. கர்த்தர் அப்படியே செய்தாரா அல்லவா? இவன் சொல்லுகிறான், உன்னுடைய கைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார், நான் ஆராதிக்கிறதை விடுவிப்பார் என்று சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் அறிக்கை பண்றாங்க வாயில. இன்றைக்கு நீங்க இந்த பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இதுல மேற்கொள்ள இது ஜெயிக்கு கர்த்தர் பலத்தை தருவார். என் சூழ்நிலை மாற்றி போட கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் நெருக்கத்தை மாற்றி போட கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை மனிதர்கள் எழும்பட்டும், எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும் இதிலிருந்து தப்பி வைக்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த வாயிலிருந்து நீங்க அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படியே ஜெயமாய் மாற்றி கொடுத்துருவார். தாவீது சொன்னது போல இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் கர்த்தர். அதே போல ஒப்பு கொடுத்தார், அதே போல தலையை துண்டித்தார், அதே போல கொண்டு வருகிறார். அவங்க ஜனங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீதை கொன்றது 14000 என்று சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. வேதத்தை அப்படித்தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அப்படித்தான் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு எந்த மனிதர்களுக்கு முன்பாக உங்களை கேவலமா பேசினாங்களோ, உங்களுக்கு கேவலமா கூனி குறுகி போடும் இதயம் கூனி குறுகி போகும்படி உங்களுக்கு எப்படி தாழ்த்தணுமோ அப்படி தாழ்த்தி பேசணும் பரவாயில்லை. அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உன் வாயிலிருந்து நீ அறிக்கை செய், என் தீமையை தொடாது, என்மையான வாசல் திறக்கப்படும், என் பிள்ளைகள் சுகமா இருப்பாங்க. நீ சொன்னீங்கல்லப்பா, உன் பிள்ளைகள் உன் பஞ்சு சுத்தியும் ஒலிவ கண்டுகளை போல இருப்பாங்க சொன்னீங்க அல்லவா? என் பிள்ளைகள் இப்படியா வாழ்ந்திருப்பாங்க என்று நீங்க சொல்லும் போது அப்படியே வாழ்ந்திருப்பாங்க அப்படி சொல்லி நீங்க அறிக்கை பண்ண கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்துருவார். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி திட்டுகிறோம், என்னோ சொல்லுகிறோம்? இல்லவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் என் பன்றி சுற்றிலும் ஒளிவ கன்றுகளை போல இருப்பாங்க என்று சொல்லி உங்களுடைய வசனம் சொல்லுகிறது அல்லவாப்பா. இதே போல என் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருப்பாங்க, ஞானமா இருப்பாங்க, நல்ல கல்விமான்களா கல்வி கற்றுக்கொண்டு நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க என்று சொல்லி நீங்க அறிக்கை பண்ண கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில மாத்திடுவார். ஏன்னா அதுக்கு தான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த தானியேல் 3:24-25 நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சொல்றோம் பாரு. அதுக்கு முன்னால வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, எரிகிற சூழ்நிலை எப்படியா பார்த்து 7 மடங்கா என்ன பண்றான்னாக்கா எரியும்படி என்ன பண்றான் போடுறான். இவங்க கட்டும்படி என்ன பண்றாங்க, பலவான்களை தெரிஞ்சு கொள்ளுறான். பலவான்கள் ஆட்டுல தெரிந்து இவங்க கை காலை கட்டி சால்வையில் கட்டி எரிகிற அக்கில தூக்கி போடணும். போட்டாங்க என்ன ஆச்சுனாக்கா கூட போன தூக்கி போட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, வாசிங்க. பாருங்க, சிங்காசனத்தை விட்டு எழுந்தார் ராஜா. இவன் என்ன சொன்னா, வா என் கைக்கு தப்பிக்கிற தேவன் யார்? கேட்டவன் சிங்காசனம் அதரு போகுது. அவன் என்ன பண்றான், நல்லா வாசிங்க. அவன் என்ன பண்றான், சிங்காசனத்தை விட்டு எழுங்குறான், தன் உட்கார்ந்த அறையை விட்டு எழுங்குறான். இதுதான் தேவன், கலங்க பண்ணுகிற தேவன், உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவை கலங்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அவன் சிங்காசனம் விட்டு எழும்பி நோக்கி 3 புருஷரை தானப்பா நம்ம தூக்கி போட்டோம், மட்டும் வாசிங்க. தேவபுத்திரனுக்கு நல்ல அதற்கு சாயல் தேவபுத்திரனுக்கு இருக்கிறதே பாக்குறாங்க. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறாங்களே. நீங்க தூக்கி போடுங்க. இந்த தேவன் உங்களோட வந்துட்டாருனாக்கா உங்களுக்கு சேதமும் வராது. நல்லா சொல்றது புரியுதுங்களா? நீங்க அறிக்கை பண்ணுங்க. தாவீது ராஜா அறிக்கை பண்றாங்க, உங்க கையை ஒப்பு கொடுப்பாரு. நான் அவரை நம்பி வந்து இருக்கிறேன்ப்பா. நான் எந்த மனுஷன் நம்பி வரல,
கூட இருக்கிற சகோதரர் சொல்றான், கொஞ்சம் ஆடை யார்கிட்ட விட்டு வந்த, கொஞ்சம் ஆடு யார் கையில ஒப்பு கொடுத்துட்டு வந்த, உன் துணிகரத்தை நான் பார்த்தேன், உன் அகங்காரத்தை நான் பாக்குறேன்றான். அவன் என்ன சொன்னா, என் தேவன் நிந்திக்கிறவனுக்கு இவன் யார், விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? தப்பா சொன்ன தாவீது ராஜா இல்ல. இப்படிதான் உங்களை கர்த்தருக்காக எழுப்பி நிற்கும் போது மனிதர்கள் எழுப்பு அமுக்க பார்ப்பாங்க. உனக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? உன்னை நீ ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவன் தேசம் அறிந்து கொள்ளணும் தானே, அதுக்கு தானே உன்னை கொண்டு உன்னை அபிஷேகித்து உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். இந்த தேசம் பூலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி தானே உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். நல்லா திருப்பி ஆவியில யோகப்பட்டு நான் சொல்லுகிறேன், உன் வாய் அறிக்கப்படும், உன் வாய் அறிக்கை பண்ணட்டும். இந்த வேதத்தின் படி அழகாக அறிக்கை பண்றாங்க. என்னை நான் ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவரா இருக்கிற அறிக்கை பண்ணும் போது அதே போல எரிகிற சூரியலிருந்து அவர் தப்பிக்க வல்லவரா இருந்தார். அவர் அறிக்கை பண்ணது போல வாழ்க்கை நடந்தது. நீ நானும் ஆராதிக்கிற தேவனை, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? பாரு என்ன சொல்ற சங்கீதம் சொல்ற, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த இடத்துல நான் வைக்கவே. இதுதாங்க நீ பாருங்க. இனிமேல ஒரு தீர்மானம் பண்ணீங்க, இந்த பிரச்சனை எனக்கு ஏமாச்சு, இந்த பிரச்சனை எனக்கு ஏமாத்திரும். ஒண்ணுமே இல்ல, என் கர்த்தர் முன்பதாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அறிக்கை பண்ண சூழ்நிலை மாறிக்கும். பயமுறுத்துறானா சத்துரு, உன் குடும்பத்திற்குள்ள சத்துரு பயமுறுத்தி கொண்டு வரானா, எழுப்பக்கூடாது, பயப்படாத. என்னோட இருக்கிற தேவன் பெரியவர். ராஜாவே எழுந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார்னா, அந்த பக்கம் தீர்க்கதரிசி எழுந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார்னா, இவங்கெல்லாம் ஏமாத்திரும், இவங்கெல்லாம் ஏமாத்தி இந்த பிரச்சனை எல்லாம் ஏமாத்திரும். எத்தனை மனிதர்கள் எழுந்து வரட்டாங்க. சொல்லோடு இருக்கிற தேவன் பெரியவர். இன்றைக்கு வாயினால் அறிக்கை பண்ண எல்லா சூழ்நிலும் மாற்றி போடுவான். வேதத்துல அழகா சொல்லப்படுது. இது கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லினா வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. இனி கர்த்தர் உங்களோட தான் இடைப்படுகிறார். நீ மௌனமா மாத்திரம் இருக்காதே, இந்த பிரச்சனை கண்டு மாத்திரம் நீ சோர்ந்து போகாதே, பயந்து ஒளிந்து போகாதே. உன்னுள் இருக்கிற தேவன் பெரியவர், உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர், உன் அபிஷேக தேவன் பெரியவர், உன்னை வேறுபடுத்த தேவன் பெரியவர். பெரிய காரியங்கள் செய்ய முடியாத உன்னை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நீ சுத்தித்திருந்திருக்கும் போது நான் தான் உன்னை தேடி வந்தேன், நான் தான் உன்னை அழைத்தேன், நான் தான் உன்னை முன்குறித்தேன், நான் தான் உன்னை அபிஷேகித்தேன். என் நாமத்தை உன் நெத்தில நான் தானே முத்திரையிட்டு இருக்கிறேன். என் பிள்ளையா, என் பிள்ளைகளாய் நான் உன்னை தெரிந்து கொண்டு நீங்க ஆசீர்வாதமா சுகமா செழித்திருக்கும்படி நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாதே. உன் வாயிலிருந்து நீ அறிக்கை பண்ண எல்லா சூழ்நிலையிலும் மாறிடும். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி தானியேல் தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த சொல்லுதுங்க ராஜா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சிங்காசனத்தை விட்டு எழும்பு பண்ணிட்டாரு. என்ன சிங்காசனம் விட்டு எழும்ப பண்ண இவர் சொல்றாரு, என் கைக்கு உங்களை தப்பு வைக்கிற தேவன் யார் பார்த்து சொல்றாரு பாருங்க. இதுதான் தேவன். நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ண இப்படித்தான் தேவன் பேச வைப்பார். வாசிங்க. தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தாரும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவான். அவன் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒரு யார் சொல்லுங்க? யூத்தர் சொல்ற. எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாய் வச்சு சொல்லிடுவார். இன்னைக்கு நம்ம எதிராக பேசிட்டு போட்டு பரவாயில்ல, அதே நாவுகள் வந்து சொல்லும், ஆமாப்பா நீ ஆராதிக்கிற தேவன் நம்ம உண்மையான தேவன், இதுதான் வல்லமுள்ள தேவன். எந்த நாவு சொல்ச்சோ அதே நாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், வேற ஒரு தேவன் இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவருமே இல்லப்பா அந்த பூமியில. இது ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, பின்பு ராஜா சாத்ராக் மேசாக் ஆபோத்தன் என்பவர்கள் பாபிலோன் தேசத்தில் உயர்ந்த இடத்துல வச்சாங்க. உயர்ந்த இடத்துல வச்சாங்களா? யாருடா? கர்த்தருக்காக வயிறு
வைரக்கம் அறிக்கை பண்ணுங்க. தேவன் இப்படியாப்பட்டவர் நான் அறிந்திருக்கிற தேவன், நான் வெளிப்படுத்தி காணும். ஏசப்படைய சாயலை வெளிப்படுத்தி காமிச்சாங்களா? ஏசப்பா யாருன்னு வெளிப்படுத்தி காமிச்சாங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருப்பான், கடன் பிரச்சனை தொல்லையாரு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றோம், புரஜாதிகிட்ட போய் சொல்றோம், கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தை சாப்பாடு கஷ்டமா இருக்குதுப்பா, என் பிள்ளை இப்படி சீர்கட்டு போய் கொண்டு இருக்கிறாங்களாப்பா, இப்படி சொல்லி 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 உன் தேவனை தூசித்து கொண்டு இருக்கிறான். தேவனின் நாமத்தின் வீட்டுல தூசியாக இருப்பான் வசனங்கள் தானே. இன்னைக்கு அப்படிதான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். என்னைக்குன்னா என் தேவனை நல்லா வச்சுக்கிறாரு, என் தேவனை ஆசீர்வாதமா வச்சுக்கிறாரு, என் தேவனை உயர்ந்து வச்சு இருக்கிறாரு. உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றாங்க, யார் தப்பா இது பண்றதுக்காக சொல்ல, பிசினஸ் போய் கேட்டாக்கா எப்படி பிசினஸ் போதுன்னா கர்த்தரை ஆசீர்வதிச்சுக்கிறார். இப்படி எப்பனா சொல்லிக்கிறீங்களா? ஏதோ அப்படியே தான் போவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு மாதிரி நீங்க சொன்னீங்க, இவங்க சொல்றாங்க தானங்க, நான் ஆராதிக்கிறது என்ன தப்பிக்க வல்லவனா, தப்பிச்சாரா இல்லைங்களா? அப்போ இப்ப நான் என் கடை பிரச்சனை மாறும்படி கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. என் ஃப்ரெண்ட் அப்படிதான் சொன்னாங்க, அப்பா வீடு வாங்குறதுக்கு என்ன சேர்த்து வச்சேன், இல்ல கர்த்தர் தருவாரு, கர்த்தர் தருவாரு. நீ சேர்த்து வைக்கிறது எப்படி கர்த்தர் தருவாரு, கர்த்தர் தருவாரு. ஜோம் பண்ண இல்லைன்னு சொல்ல வரலங்க, ரொம்ப நாள் கர்த்தர் தரல. நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன், 100 ரூபாய் பாட்டில வச்சு வீடு வாங்கிட்டேன். கர்த்தர் தந்துட்டாரா? கடன் தான், ஆனா தந்துட்டாரு. இன்னைக்கு கடன் பிரச்சனைக்காக ஜோம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் மாத்தி போட சத்தியமுள்ள தேவன். நீ உன் வாயில நீ அறிக்கை பண்றதுதான் உன் வாழ்க்கை நடக்கும். நான் ஆசீர்வாதமா வெட்கமே படாதீங்க. போராமப்பட்ட ஜனங்க பாருங்க, போராமப்படுறான். இந்த நாவை சொல்லிச்சு, அதே நாவை போட்டு சொல்றாரு, இவங்களை உயர்த்தும்படி கர்த்தர் செய்துட்டார். எழுமுட்டாங்க, யார் எழுமலாம் பரவாயில்ல, ஆனா உன் வாயில மட்டும் தேவனை விட்டு விடாதீங்க. என் தேவனை ஆசீர்வாதமா வச்சு சொல்லி பாருங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொல்லி பாருங்க, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி பாருங்க, உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். நான் இப்படியே இருக்க மாட்டேன், கூனி குறுகி போக மாட்டேன், நான் பெருக செய்கிற தேவனோடு இருக்கேன், பெருகுவேன் சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை பெருகி போகும், உன் பிசினஸ் பெருகி போகும். இதுதான் அறிக்கை. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்துருவார். இன்னும் பாயிண்ட் இருக்குது, கர்த்தர் சுத்தமா அத்த வாரம் நான் டைம் ஆயிடுச்சு, அத்த வாரம் பேசுறேன் சரிங்களா? பாஸ்ட் பாருங்க, அது என்னக்கா நீ வைரக்கமா நிக்கணும் ஏசப்பாக்காக. தெளிவா பாருங்க, இந்த வசனத்தை நீங்க போய் வாசித்து பாருங்க வீட்டுல. அவங்க அறிக்கை பண்ணதுபடி கர்த்தர் செய்து முடிச்சுட்டார். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. ஏறக்குரிய 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக சன்னு பிறக்கும் போது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என்ன பாவத்துல நான் வாழ்ந்திருந்தேன், பாவத்துல விழுந்து போன குடிக்காரனா இருந்தேன், உலகத்தின் மூலமா வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஒன்னு பிள்ளை போறோம், இல்ல பிள்ளை செத்து போடும், இல்ல மனைவி செத்து போடும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மனைவி உயிரோட இருக்கட்டும், பிள்ளை போனா போது அப்படின்னு. அப்போ எங்க சகோதரி சொன்னாங்க, எங்க அக்கா கொஞ்சம். அப்ப ஒப்பு கொடுக்கும் போது ஜோம் பண்ண சப்பா, இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த படிக்கும் முன்பதான் நான் முட்டி போட்டு ஜோம் பண்றேன் சப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லும் போது குழந்தை சத்தம் கேட்குது. குழந்தை சத்தத்துக்கு முன்பதாக தேவ சத்தம் கேட்குது. ஜோ ஏன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, எப்படி நம்ம நேசிக்கிற மனுஷர் கொஞ்சம் நம்மளோட பாண்டிகள் இருக்கிற மூலமா தான் கர்த்தர் பேசுவார், டைரக்டா பேச மாட்டார். ஜோன் ஆனா அவனுக்கு இதுவரை கூப்பிடல, என்ன கர்த்தர் தான் கூப்பிட்டார். ஜோன் முட்டி போட்டு ஏச்சு பார்த்தா குழந்தை. அந்த வசனம் எப்ப நம்ம புரிஞ்சிச்சு, ஏறக்குரிய 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக புரிஞ்சிச்சு. ஆபத்து நாளே கூப்பிடு, நான் உனக்கு மறுபடியும் தந்து விடுவிப்பேன்னு சொன்ன தேவன். ஏன் சொல்றேன்னாக்கா, இன்றைக்கு நான் ஜோன் பண்ண தேசப்பா நீ கடந்து வாங்கப்பான்னு சொல்லும் போது அவரை கடந்து வருகிறார். ஏசப்பா அவனை தொடுங்கப்பான்னா தொடுகிறார். ஏசப்பா அவனுக்கு விடுதலை கொடுங்கப்பான விடுதலை கொடுக்கிறார். இது பெருமைக்காக சொல்ல, உன்னை கொண்டு இப்படித்தான் செய்ய நம்ம கண்களை கொண்டு நம்ம ஜோம் இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கள் நாவல நம்ம மரணமும் ஜீவனும் இருக்குது ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் தீர்மானம் பண்ண போகிறோம், நாங்க தீர்மானிக்க போகிறோம் ராஜா. இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், இந்த நெருக்கத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், இந்த நிந்தனை கண்டு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். என் தேவன் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய எங்களை அழைத்திருக்கிறாரா ஏசப்பா. இன்றைக்கு எப்படியா தாவீது ராஜா உண்மை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தாரே ராஜா, அப்படியா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி வெளிப்படுத்தி காண்பிச்சது போல இனி வருகிற நாட்களிலே நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி உண்மை காண்பிக்க எங்கள் குடும்பமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
எங்கள் மத்தியில கடந்து வந்து நீர் மகிமையான காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் வார வாரம் தகப்பனே மகிமையா நடத்தி கொண்டு போகிறீரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே சப்பா, ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாகமெல்லாம் ஆத்துமா இனி வருகிற ஆண்டில புது புது வாரத்துல புது புது ஆத்துமாக்கள் வரணும் அப்பா. திரள் கூட்டம் வரணும் அப்பா. இதற்காக நிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாயில நாங்கள் அறிக்கை பண்ணுவதை செயல்பட வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா. தாவீது ராஜாவோட வாழ்க்கையில பார்த்தோம். இன்றைக்கு என் கையில ஒண்ணு ஒப்பு கொடுப்பான்னு சொல்லும்போது ஒப்பு கொடுத்தீங்க அப்பா. நான் ஆராதிக்கிற தேவனை தப்பி வைக்காருன்னு சொன்னீங்கப்பா. சொன்னாங்கப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோப்பா. அதே போல செய்தீங்கப்பா. நாங்க புரிஞ்சுக்கொண்டோம். நாங்க ஜெபம் பண்ண போறோம். ஜெயம் எடுக்க போகிறோம். ஜெயம் எடுக்க போகிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றி போடுங்க. தடைகள் நீக்கி போடுங்க. எசப்பா கையின் பிரசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் தகப்பன சுகமா வாழ்ந்து சுகமா இருப்பார்களாக. சமாதானத்தோடு நிம்மதியோட குடும்பத்துல வாழ்ந்து இருப்பார்களாக. எசப்பா நீங்க பொருட்படுத்துறதுக்காக நன்றி. எங்க தரமட்டமா தாழ்த்து எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்தும். எங்கள் ரட்சகர் மீட்பர் ஜெபத்தில் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல குணமும் மறவாதிருப்பாயாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.